வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XMR அஃபிஷியல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா TNUSRB இதில் எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது ஆன்லைன் வாயிலாக, அதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கேன், சுருக்கமாகவும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் வெப்சைட் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு .tn.gov.in. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்க, ரெட் கலரில். உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜ் ரெண்டு விதமாக, அதாவது ஏற்கனவே பதியப்பட்டிருந்துச்சுன்னா, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்து போகலாம். அப்படி அதாவது புதிதாக யாராவது பண்ண போகிறீங்க, அப்படி அந்த பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லாகினை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் க்ரியேட் நியூ யூசர், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா உங்களுடைய ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது என்னென்னா, இது இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். எப்படி இதில் எல்லாம் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் இருக்கும் இதில். ஸோ இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிக்ளரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிவிடும். சரிங்களா? இதை கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்தோன்னே அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள். அடுத்து ஒரு இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர், இதை ஓடிபி மூலம் வெரிஃபை பண்ணணும். ஏன்னா இந்த நம்பரும் இந்த இமெயில் ஐடியும் தான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸு அட்ரஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மெயின். அதனால் இது ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் பண்ணால் மட்டுமே நீங்கள் அடுத்த பொசிஷனுக்கு போக முடியும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி நகரும். ஸோ அதனால் இது ரெண்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணியே ஆக வேண்டும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மின்னஞ்சல் முகவரி, அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, நீங்கள் யூஸ் பண்ணுற மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ண சொன்னிங்கன்னா ஓடிபி வந்துடும். ஓடிபி கொடுத்தோன்னே அதனுடைய வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். வெரிஃபை பண்ணினீங்கன்னா ஓகே ஆயிரும். சரிங்களா? ஒரு க்ரீன் கலரில் வந்துருச்சு. அதே போல் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிங்கன்னா அதுவும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகிவிடும். ஜென்ரேட் ஆன உடனே அடுத்து பாருங்கள், உங்களுடைய பேர் கேட்கும். அதாவது இனிஷியல் படி, அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுபடி உங்களுடைய பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்களே பதிவு பண்ணணும். அதாவது எந்த பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உங்களுடைய நேஷ்னாலிட்டி கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து உங்களுடைய க்ரியேட் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு எப்படின்னா 12 எழுத்துக்கள் இருக்கணும். இதில் எப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் அல்ஃபாபேட்டிக்கு, அப்புறம் நம்பர்ஸ் நியூமரிக்கல்ஸ் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதனுடைய காம்பினேஷனாக இருக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் ஐடி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இது பாஸ்வேர்டு இப்போ கொடுத்துருப்பீங்க, அதை அதே தான் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்க. ஆனால் யூசர் ஐடி வந்துருச்சு. ஸோ இந்த யூசர் ஐடியை மேலே உள்ள யூசர் ஐடியில் காலத்தில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துட வேண்டியதான். மறுபடியும் உங்களுடைய கைட்லைன்ஸ் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இப்படி தான் ஃபுல்லாக கைட்லைன்ஸை படித்து பார்க்கணும். இதன்படி தான் எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், எந்தெந்த கேபிள் இருக்கும் எல்லாத்தையும் படித்து பார்த்தோன்னா அடுத்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துருச்சு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ். முதலாவது உங்கள் பேர். உங்கள் பேரில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அந்த மாற்றத்திற்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அதில். சரிங்களா? அடுத்து உங்களுடைய வயது, அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி பண்ணினா நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா மிஸ்மேட்ச் ஆகி போயிடும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பாலினம், நீங்கள் ஆணா பெண்ணா என்பதை அதில் பதிவுபடுத்த வேண்டும். அடுத்து உங்களுடைய திருமண நிலை, மேரிடா அன்மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க வேண்டி வரும். அடுத்ததாக உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை பண்ணணும். அடுத்து உங்களுடைய குடியுரிமை, அதாவது இந்தியன்னா இந்தியன். சரிங்களா? இந்தியன் சிட்டிசன் தான் பண்ண முடியுது, அதனால் இந்தியன் தான் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து உங்களுடைய தந்தையின் பெயர் எழுதிட்டு அடுத்ததில் உங்கள் தந்தையின் இனிஷியல், அடுத்து உங்கள் தாயாரின் பெயர், அடுத்து அவர்களுடைய இனிஷியல், அடுத்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, அதை கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய மதம், எந்த மதத்தை சார்ந்தவர் என்று. அடுத்து உங்களுடைய ஜாதி, நீங்கள் ஜாதியை மென்ஷன் பண்ணுறீங்களா இல்லையா, உங்கள்கிட்ட இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லையா நோ கொடுத்துருங்க. அப்புறம் எந்த ஜாதி அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டி வரும்.
இதை செலக்ட் பண்ணவுடனே அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாதி எந்த உட்பிரிவினும் கீழ் வந்திருக்கு அந்த டீட்டெயிலை கொடுக்க வேண்டிய வரும். அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. அடுத்து வந்து யார் கொடுத்தது, சரிங்களா. அப்புறம் எந்த மாவட்டத்தில் கொடுத்தாங்க, அடுத்து வந்து எந்த தேதியில் கொடுத்தாங்க. இந்த டீட்டெயிலை ஃபுல்லாக நீங்கள் அதில் ஃபில் பண்ண வேண்டிய வரும், சரிங்களா. அடுத்ததாக உங்களுடைய நிரந்தர முகவரி, சரிங்களா, பெர்மனண்ட் அட்ரஸ், அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கீங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். அடுத்து வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதை மென்ஷன் பண்ண வேண்டியது வரும், சரிங்களா. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணோன்னா அடுத்து உங்கள் பின்கோடு கேட்பாங்க. உங்களுடைய பகுதியில் உள்ள பின்கோடு அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. அடுத்து மென்ஷன் பண்ணோன்னே பின்கோடு என்ட்ரு பண்ணிடுவீங்க. செக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக வந்துடும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கும்போதே, சரிங்களா. அடுத்தது வந்து உங்களுடைய நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், அதை மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. அடுத்து வந்து வேறு ஏதேனும் அட்ரஸ் உங்கள்கிட்ட இருந்தால் வேறு அட்ரஸ் கொடுக்கலாம், சரி, இல்லைன்னா சேம் கொடுத்துடலாம். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது உங்கள்கிட்ட ஸ்பெஷல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து ஜனாதிபதியிட்டேருந்து ஏதாவது விருது பெற்றிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். எஸ் ஆர் நோ கேட்குறாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் எழுத போகிற டெஸ்ட் எழுத போகிற சென்டர் அதை செலெக்ஷன் பண்ணணும், சரிங்களா. எந்த சென்டர் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து வந்து உங்களுடைய பதவியின் முன்னுரிமை, அதாவது எந்த பதவிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதாவது 2ஆம் நிலை காவல் அதுக்கா, அடுத்து வந்து சிறைத்துறைக்கா, அடுத்து வந்து ஃபயர்மேனுக்கா, அதாவது தீயணைப்பு துறைக்கா, அதை வந்து வரிசைப்படி நீ கொடுக்கணும். இதுதான் முன்னுரிமை, சரிங்களா. இது ஃபில் பண்ண உடனே கீழே சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் வந்து 10th செலக்ட் பண்ணிட்டீங்க. பண்ணோன்னா அடுத்து வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணணும், சரிங்களா, பதிவு பண்ணணும். உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்குல்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அடுத்து வந்து எந்த ஸ்கூல் எங்கே படிச்சிங்க, ஸோ அதன் பெயர் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து டிப்ளமோ இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது பண்ண வேண்டியது வரும், சரிங்களா. அடுத்து வந்து எந்த மாதம் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது வரும், எந்த மாதம், சரிங்களா. அடுத்ததாக எந்த போர்டில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க அதை மென்ஷன் பண்ண வேண்டியது வரும், சரிங்களா. அந்த போர்டை செலெக்ஷன் பண்ணிக்கிறணும், ஆப்ஷன் தான் அது. அப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ, மார்க் ஷீட் வந்து எந்த மாதத்தில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணப்பட்டது, சரிங்களா, இதை மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. இது பண்ணிவிட்டு அடுத்து லாஸ்ட் காலம் என்ன கேட்குன்னா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், அதாவது நீங்கள் ஒரே எக்ஸாம் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை மல்டிபிள் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகணுங்களா, அதை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா மல்டிபிள் அட்டெம்ப்ட்னா 1 2 3 வரும், இது 0னா 0, அதாவது நீங்கள் ஒரே இதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக பயின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் தான், எஸ்ன்னு கொடுங்க, இன்னொன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து என்னென்னா நீங்கள் நாக்பூரில் உள்ள தேசிய தீயணைப்பு கல்லூரியில் ஏதேனும் பயிற்சி வகுப்பை வெற்றிகரமாக முடித்தீர்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க, சரிங்களா. இப்படி கொடுத்துட்டு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக என்னென்னா உங்கள் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தினா அதற்குடைய காரணங்களை கேட்பாங்க, சரிங்களா. நோன்னு நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா. உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து எப்படின்னா 11 KB இருக்க வேண்டும். அப்புறம் வந்து 11 KBயிலேருந்து 30 KBக்குள் இருக்கணும். அது JPG, JPEG, PNG, இமேஜ் அந்த ஃபார்மேட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், சரிங்களா. அதாவது 11 KBக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும், சரிங்களா. ஆனால் 30க்கு மிகாமல் இருக்கணும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதை கொண்டு போய் அப்லோட் பண்ண வேண்டிய வரும், சரிங்களா. அதை அப்லோட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ கேட்பாங்க, அதை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக உங்களுடைய சிக்னேச்சர் கேட்பாங்க, அதையும் அப்லோட் பண்ணிடுங்க, சரிங்களா. இதற்கு மேல், அதாவது அடுத்த 30 KBக்கு மேல் இருந்தால் அது உங்களுக்குனால அந்த ரிஜெக்ட் ஆகிடும், சரிங்களா. உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் 30 KBக்குள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கள். ஃபோட்டோ அனுப்புங்க, மாற்றி பண்ணிடாதீங்க இதில், சரிங்களா. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதில் வந்து நீங்கள் வந்து அரசு பணியாளரா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க.
அடுத்து வந்து வாரிசுதாரர்கள் இடஒதுக்கீடு, அதாவது வாட்ஸ் கோட்டா கேட்குறீங்களா, அவர்களை எஸ்ஸா இல்லையா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்து வந்து விளையாட்டுக்கான ஒதுக்கீடை பயன்பெற விரும்புகிறீர்களான்னு கேட்குறாங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்ததாக வந்து எக்ஸர்விஸ்மேன், சர்வீஸ் பர்சனல், அப்படி யாரும் இருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது இருக்கீங்களா இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணணும். எஸ்னா எஸ், நோனா நோ. அடுத்து வந்து பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழியில் பயின்றுள்ளீர்களா, அதற்கு முன்னுரிமை, அதுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று தேவைப்படும். அது இருந்தால் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸும் இருக்குது. அது மேற்கொண்டு வந்து ஏஜ்லேயும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் எதுலன்னா இந்த மாதிரி சிறப்பு மதிப்பெண், அதாவது என்சிசி சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்சிசி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து தீவிர நாட்டு நலத்திட்ட பணிகளில் சான்றுகள் வைத்துள்ளீர்களா அது கேட்குறாங்க, அதாவது என்எஸ்எஸ் அப்படி இருந்துச்சுன்னா கொடுங்க. அடுத்து வந்து விளையாட்டுக்காக சிறப்பு மதிப்பெண்ணை பெற விரும்புகிறீர்களா, அப்படி இருந்தால் அதை எஸ் கொடுங்க. சரிங்களா? இந்த டீட்டெயிலெல்லாம் கொடுத்த உடனே கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டி வரும். இதில் வந்து நீங்கள் இதற்கு சம்மந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸும் ஷோ ஆகும். அத்தனையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டி வரும். இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்லோடு பட்டன் அமுக்கணுன்னே இப்படி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சூஸ் ஃபைல், அதாவது இதில் வந்து எப்படின்னா 30 கேபிலேருந்து 600 கேபிலே இருக்கலாம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? பிடிஎஃப், ஜேபிஜி, பிஎன்இ, மேக்ஸிமம் என்னென்னா பிடிஎஃப்லேயே பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் செலக்ட் பண்ணோன்னே அவங்க சூஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து கீழே கன்ஃபர்மேஷன் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து க்ரீன் கலரில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஏதாவது எடிட் பண்ணணுச்சுன்னா அந்த எடிட் ஆப்ஷனை வச்சு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய ஃபோட்டோ, சரிங்களா, உங்களுடைய ஃபோட்டோவும் சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கும் 30 கேபிலேருந்து 600 கேபி வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே ஃபார்மேட் தான். செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோடு பண்ணோடனே அங்கேயும் வந்துருச்சு, உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துருச்சு. இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் ஆப்ஷனை போங்க. அடுத்து வந்து உங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதை நான் காட்டலை. சரிங்களா? அடுத்து வந்து உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், என்னென்ன பேமெண்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை பார்க்க போகிறீங்க. ஃபைனலாக ஒரு ப்ரிவ்யூ இருக்குது, ப்ரிவ்யூவில் பார்க்கலாம். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுக்குறதுக்காக நம்ம டிக்ளரேஷனை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபீஸை பே பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்களோட யூசர் ஐடி போட்டு எவ்வளோ அமௌண்ட் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ப்ரொசீட் டு பே அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், பண்ணோன்னே எந்த மோடில் நீங்கள் அப்ளிகேஷனான ஃபீஸை நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீ சப்மிட் பண்ணிட வேண்டியதான். ஃபீஸை சப்மிட் பண்ணோன்னே உங்களுடைய ஃபைனல் சப்மிஷன் முடிந்துவிடும். அதுக்கடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஒரு ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால். சரிங்களா? ஃபர்தர் சப்மிஷனுக்கு இல்லைன்னா ஏதாவது கரெக்ஷன் இருக்குதுன்னு நினச்சின்னா கூட நீங்கள் ஃபர்தராக அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு திருப்பி ஏதாவது தப்புகள் ஏற்பட்டால் அதை என்ன பண்ணோன்னா அந்த சப்மிட் பண்ணதை கூட நீங்கள் திருப்பி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் இதனுடைய முக்கியமான அம்சம் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு. சரிங்களா மக்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து நான் பழைய வருஷத்தில் உள்ள ஒரு பதிவை தான் எடுத்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வருஷம் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும், எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. அப்படி ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? மேக்ஸிமம் ஆக சான்ஸ் இல்லை, ஏன்னா இப்படி தான் இருக்குது. எஸ்ஐ செலெக்ஷனுக்கும் இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 2ஆம் நிலை காவலர்னு சொன்னாலே உங்களுக்கு கல்வி தகுதி என்ன கேட்குறாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட். அதனால் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும் உங்களுக்கு. அடுத்து ஜாதி அடிப்படையில் போனீங்கன்னா ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வரும். என்றைக்கு மற்றபடி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க இதுக்கடுத்து, அதாவது ரிட்டன் எக்ஸாம் முடிச்சவங்க ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனை கூப்பிடுவாங்க. ஸோ
அந்த நேரத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபிசிக்கலாக கொண்டு போய் கொடுத்தா போதும். சரிங்களா? அது வரைக்கும் எங்கேயும் கேட்க மாட்டாங்க. இது வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் எந்த சென்டரை இதில் வந்து என்ன மெயின் என்னென்னா, நீங்கள் எந்த சென்டரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து எப்படின்னா மேக்ஸிமம் என்னென்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நடுவில் யாராவது பேர் மாற்றிருந்தீங்கன்னா, கெஜெட்டை மாற்றிருந்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்தாற் போல் தான் உங்களை இதுக்குள்ளே சான்றிதழ்களை வந்து இது அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இப்பொழுது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மக்களே, இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து வேறு ஒரு வீடியோவில் என்னென்ன படிக்கணும், என்ன செய்யணும், அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.